புதுச்சேரியில கடல் சீற்றத்தோட காணப்படுவதோட தொடர்ந்து மழையும் பெஞ்சிட்டு வருது. களத்திலிருந்து எமது செய்தியாளர் அக்பர் அலி வழங்கக்கூடிய தகவல்களை பார்க்கலாம். புதுச்சேரியில் டிட்வா புயல் காரணமாக இன்று காலை முதல் லேசான கனமழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது காற்றுடன் கூடிய அதிக கனமழை பெய்து வருகிறது. இந்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புயலை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து புயல் பாதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள 2 பேரிடர் மீட்பு குழுவினர் நேற்று புதுச்சேரி வந்தனர். மேலும் பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் மழை பெய்யக்கூடும் என புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு அரசு விடுமுறை அளித்துள்ளது. அதேபோல் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் கடல் வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் கடலில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இறங்க போலீசார் தடை விதித்து கடற்கரையில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் ஆபத்தை உணராத பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை ஓரங்களிலும் கடலில் இறங்கி குளிக்கவும் முயற்சி செய்ததால் பொதுமக்களை போலீசார் அப்புறப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து காற்றின் வேகமானது புதுச்சேரியில் அதிகரித்து வருகிறது. மழையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் புதுச்சேரியில் கனமழை என்பது அதிகமாக பெய்து வருகிறது. கடலும் மிகுந்த சீற்றத்தோடு காணப்படுகிறது. மழையின் வேகமும் என்பது படிப்படியாக அதிகரித்து கொண்டே வருகிறது. காற்றின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதாவது புதுச்சேரி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலுக்கு காற்றுடன் கூடிய கனமழை தற்பொழுது பெய்து வருகிறது.